ஹலோ கைஸ், வெல்கம் டு வேர்ல்டு நர்சரி கார்டன். நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, எந்த வெரைட்டி ரோஜா செடி வச்சோம்னா அதிகமான பூக்கள் வரும் அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போகிற வீடியோக்கள் உங்கள் மொபைலில் நோட்டிஃபிகேஷனாக வரும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம பார்க்குறது டபுள் கலர் ரோஜா செடி தான். இது வந்து என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, அதிகமான பூக்கள் வரும் இந்த செடியில் பொறுத்த வரைக்கும். அது வந்து ஒயிட்டு பிங்க்கு இந்த மாதிரி டபுள் ஷேடில் இந்த ரோஜா செடி வந்து பூக்கும். அதே மாதிரி பூக்கள் வந்து பெரிய பெரிய பூக்களாக பூக்காது, ஒரு மீடியம் சைஸான பூக்கள் தான் இருக்கும். ஃபஸ்ட்டு பூக்கும்போது ஒயிட் கலராகவும் நாள் பட உங்களுக்கு இந்த மாதிரி ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு வந்து பிங்க் கலராக மாறிடும். அதாவது ஒயிட் குறைஞ்சி பிங்க் அதிகமாகவும் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்க்குற ரோஜா செடி வந்து ஆரஞ்சு மஞ்சள் இந்த மாதிரி டபுள் ஷேடில் வரும். இந்த இது வந்து இது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எல்லோ கலரில் தான் பூக்கவே ஆரம்பிக்கும். அப்போ நெக்ஸ்ட்டு கொஞ்சம் நாள் ஆக உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே வந்து ஆரஞ்சு கலராக மாறிடும். இந்த ஆரஞ்சு டபுள் சைடு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பூக்கள் வந்து பெரிய பெரிய பூக்களாக இருக்கும். ஆனால் பூக்களுடைய எண்ணிக்கைன்னு பார்க்கும்போது ஆல்ரெடி பார்த்த அந்த ஒயிட் பிங்க்கு தான் உங்களுக்கு அதிக அளவில் பூக்கும். இது வந்து எண்ணிக்கை கம்மியாக இருக்கும். இப்போ பார்த்துட்டு இருக்க ரோஜா செடி அதே தான், ஆனால் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது வந்து அது அடுக்கு பூ மாதிரி வரும். இது வந்து ஒயிட் பிங்க்கு. இப்போ பார்த்துட்டு இருக்கிறது பூராமே வந்து உங்களுக்கு டபுள் சைடு எல்லாமே மிக்சிங்கில் தான் பார்க்குறோம். இதுவும் அதே மாதிரி இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தது ஆரஞ்சு கலர் வந்து அதிகமாகும், இதில் வந்து எல்லோ கலர் அதிகமாகும். அதே இது ஆப்போசிட்டாக உங்களுக்கு அந்த இதில் வந்து ஆரஞ்சு கலர் வந்து அதிகமாகும், எல்லோ கலரில் பூத்துட்டு ஆரஞ்சு கலர் அதிகமாகும். இப்போ பார்த்த செடியில் வந்து உங்களுக்கு ஆரஞ்சு கலர் லைட்டாகவும் எல்லோ கலர் அதிகமாகவும் இருக்கும். இப்போ பார்த்துட்டு இருக்கிறது வந்து பன்னீர் ரோஸை பற்றி சொல்லவே தேவையில்லை. நார்மலாகவே வந்து அது கொத்து கொத்தாக தான் பூக்கும், பெரிய பெரிய பூக்களாகவும் இருக்கும். கொஞ்ச நாள்லேயே வந்து உதிரவும் ஆரம்பிச்சிடும். இப்போ பார்த்துட்டு இருக்கிறது ஒயிலட் கலர் ரோஸு. இது வந்து பெரிய பெரிய பூக்களாக பூக்கும், ஆனால் வந்து உங்களுக்கு அதாவது எண்ணிக்கைன்னு பார்க்கும்போது கம்மியாக தான் இருக்கும். இது மண்ணுக்கு தகுந்த மாதிரி கலர் வரும். அதாவது மண் சத்து கம்மியாக இருந்துச்சுன்னா டார்க் ஒயிலட்டாக இல்லாமல் லைட் கலராக மாறிடும் உங்களுக்கு. இதுவே நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது தான். அது ரொம்ப நாள் பட விட்டும்போது உங்களுக்கு வந்து அந்த டார்க் பிங்காக மாற ஆரம்பிச்சிடும். எந்த செடியாக இருந்தாலும் டார்க் கலரில் வரணும்னு பார்த்தீங்கன்னா சன்லைட் படுற மாதிரி தான் வைக்கணும். அப்படி வச்சிங்கன்னா மட்டும்தான் டார்க் கலராக வரும். இது வந்து ஒயிட்டு அப்புறம் ரோஸ் கலரு. இது வந்து பொக்கே ரோஸில் வரும். இது வந்து ரொம்பவே பூக்களுடைய எண்ணிக்கை வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அதாவது பூக்களுடைய சைஸ் வந்து பெருசாக இருக்கும், ஆனால் பூக்கள் வந்து கம்மியாக தான் பூக்கும். இது வந்து நாட்டு ரோஜா செடி வந்து இது வந்து நார்மலாகவே அதிகமாக தான் பூக்கும். பன்னீர் ரோஸ் மாதிரி இதுவும் உதிர தொடங்கியிருக்கும் கொஞ்ச நாள்லேயே வந்து. நெக்ஸ்ட்டு பார்க்குற ரோஜா செடி வந்து இது வந்து ஆரஞ்சு, ஆனால் லைட் ஷேடோவில் வரும். இதுவும் வந்து பூக்கள் வந்து உங்களுக்கு அதிகமாகவே பூக்க ஆரம்பிக்கும். அதை வந்து மற்ற செடியோட கம்பேர் பண்ணும்போது இந்த ஆரஞ்சு ஷேடோ வந்து அதிகமாக பூக்கும். இது வந்து ரேர் கலர் தான். உங்களுக்கு வந்து பிளாக்கில் வந்து ஒயிட்டில் வந்து ஷேடாக இருக்கும். அது வந்து கோடு கோடாக வர ஆரம்பிக்கும். இந்த பூக்களுமே இடத்துக்கு தகுந்த மாதிரி வரும். ஒரு சில இடங்களில் வச்சிங்கன்னா வளராமே போயிடும். இது பேரி ரோஸ் வந்து இப்போ பார்த்தது வந்து பேரி ரோஸ் வந்து இலையை விட பூக்கள் அதிகமாக பூக்கும். அதை வந்து சின்ன சின்ன பொடி பூக்களாக பூத்தாலுமே அதை வந்து இலையை விட பூக்கள் அதிகமாக இருக்கும். இப்போ பார்க்குற ரோஜா செடி வந்து பட்டன் ரோஜா செடி தான். இது வந்து என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, செடி எவ்வளோ பெரிய அளவில் இருக்கோ அதுக்கு தகுந்த அளவு பூவுமே இருக்கும். அதாவது செடியை சுற்றி வந்து பூ தான் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி இதில் வந்து மேலே வந்து ஆரஞ்சு கலரும் கீழே வந்து வெள்ளை கலரும் கலந்து வரும். அதை வந்து மேலே வந்து ஃபுல்லாகவே ஆரஞ்சாக இருக்கும், அந்த பூவினுடைய அடியில் வந்து உங்களுக்கு ஃபுல்லாகவே ஒயிட்டாக இருக்கும். இந்த செடியை பொறுத்த வரைக்கும் வேகமாகவே தளிர்கள் பூராமே வர ஆரம்பிச்சிடும். அதனால் வந்து இதையுமே வச்சுக்கலாம். அதாவது பூக்களுடைய சைஸ் வந்து சின்னதாக தான் இருக்கும். இதில் வந்து மற்ற பூவோட கம்பேர் பண்ணும்போது இது பூக்களுடைய சைஸ் வந்து ரொம்பவே சின்னதாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்க்குற ரோஜா செடி வந்து காஷ்மீர் ரோஜா செடி தான். இது பொதுவாகவே நீங்கள் எந்த இடத்துல வச்சாலும் எந்த மண்ணாக இருந்தாலும் நல்லா வளரக்கூடிய செடி தான் வந்து. இதிலேருந்து ஒரு குச்சியை நீங்கள் கட் பண்ணி வச்சா கூட உங்களுக்கு ஒரு செடியிலேருந்து 100 செடி கூட நம்ம பதிவு பண்ணிக்கிற முடியும். அவ்வளோ சீக்கிரமாகவும் வளர ஆரம்பிக்கும். அதே மாதிரி எந்த உரம் மருந்து கொடுக்காமல் இருந்தால் கூட இதில் ஒரு சில பூக்கள் வர ஆரம்பிச்சிடும். மற்ற செடிகள்லாம் உரம் மருந்து கொடுக்கலன்னா பூக்களே பூக்காமல் போயிடும். இதில் அந்த மாதிரி இல்லை. உரம் மருந்து கொடுக்காம விட்டிங்கன்னா இந்த காஷ்மீர் ரோஜா செடியோட பூக்கள் மட்டும் டார்க் கலராக பூக்காமல் மற்றபடி பூக்கள்லாம் பூக்க ஆரம்பிக்கும். பூக்களுடைய சைஸ் வந்து உரம் போடலைன்னா சின்னதாக பூக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ரோஜா செடியில் நம்ம போட்டிருக்கிறது வந்து உரம் வந்து கெமிக்கலாக எதுவுமே கொடுக்கல. ஃபுல்லாகவே வந்து எருவு சாணம் இந்த மாதிரி தான் கொடுத்துருக்கோம். அதான் தொழு உரம் மட்டும்தான் கொடுத்துருக்கோம். அந்த தொழு உரம் போட்டாலுமே நிறைய பேருக்கு கெமிக்கலாக கொடுக்காம நம்ம தொழு உரம் போட்டால் வளர ஆரம்பிக்கும்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தொழு உரம் கொடுத்தாலும் வளர ஆரம்பிக்கும். இப்போ பார்க்குறது வந்து ஒயிலட் கலர் வந்து இது பொக்கே ரோஸு. இது வந்து ரொம்பவே பூக்களுடைய எண்ணிக்கைன்னு பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்கும். ஆனால் பொக்கே ரோஸு பூக்கள் வந்து டார்க் கலராக இருக்கும். அதை வந்து நம்ம சன்லைட் படுற மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா மட்டும்தான் எந்த ஒரு செடியுமே உங்களுக்கு டார்க் கலராக பூக்கவே ஆரம்பிக்கும். இப்போ பார்க்குற ரோஜா செடி வந்து மினி பட்டன் சொல்லுவாங்க. இது வந்து எதுக்கு ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ரோஜா செடி அதாவது மாலை கட்டுறதுக்கு வந்து இந்த பூ வந்து பறித்து யூஸ் பண்ணுவாங்க. அதுக்காண்டி மினி பட்டன் இது மாலை கட்டுறதுக்கு அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு பூக்களுடைய கட்டி வைக்கிறதுக்கு வந்து இந்த செடியில் பெட்டராக இருக்கும். அது நெக்ஸ்ட்டு பார்க்குற ரோஜா செடி வந்து பிளாக் கலர் வந்து இதுவுமே மண் சத்தை பொறுத்து தான் உங்களுக்கு வந்து கலர் வரும். மண் இல்லைன்னா நார்மலான சிகப்பு கலராகவே பூக்க ஆரம்பிச்சிடும். காஷ்மீர் ரோஜா செடியை பொறுத்த வரைக்கும் இதோட கம்பேர் பண்ணும்போது காஷ்மீர் ரோஜா செடி வச்சுக்கலாம். காஷ்மீர் ரோஜா செடியை எந்த இடத்துல வச்சிங்கனாலும் உங்களுக்கு பூக்கள் அதிகமாக இருக்கும். அதாவது நீங்கள் எவ்வளோ பெரிய தொட்டியில் வச்சாலும் மண் அதிகம் இருக்கவே உங்களுக்கு அந்த பூக்களுடைய அளவு அதிகமாக இருக்கும். மற்றபடியில் ஒன்றும் இல்லை. இது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கல்ல ஒயிலெட்டு, அதுலேயே வந்து இது ஒரு ஒயிலெட்டு. இது வந்து அடுக்கு பூ.
இதில் பார்க்கும்போது வந்து இது வந்து கொஞ்சம் அதிகமாக பூக்கும். அந்த ஒய்லட்டோட கம்பேர் பண்ணும்போது இந்த அடுக்குப்பூ ஒய்லட் வந்து கொஞ்சம் அதிகமாக பூக்கும். அது வந்து பொக்கே ரோஸ்ன்றனால உங்களுக்கு பூக்களுடைய எண்ணிக்கை வந்து கம்மியாகவே இருக்கும். இது வந்து கொஞ்சம் அதிகம் பூக்க ஆரம்பிக்கும். நெக்ஸ்ட்டு பார்க்குறது வந்து இது மினி ஆரஞ்சுன்னு சொல்லுவாங்க. அது வந்து இதில் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லோ கலரில் பூத்து டார்க் ஆரஞ்சு கலரில் முடியும். இது வந்து பட்டன் ரோஸ் தான். ஆனால் வந்து அதிகமாகவே பூக்க ஆரம்பிக்கும். இப்போ மற்ற வழியோட கம்பேர் பண்ணும்போது இதுவுமே அதிகமாக பூக்கும்.